வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயலண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வயலண்ட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 555 ரகசிய குறியீடு. குழந்தை பாக்கியம் பெற இப்படி மட்டும் எழுதுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரானது உண்டாகும். பிரபஞ்சத்தோட ரகசிய குறியீடு. கண்டிப்பாக இந்த வீடியோவை தவற விடவே விடாதீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். மற்றும் நம்மளோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் இந்த தகவல் உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 555 555 இந்த ரகசிய குறியீடு பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டு நிறைய விஷயத்திற்கு சமீபமாக நீங்கள் இணையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதற்காக இது சம்மந்தமான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ரகசிய குறியீடு குறிப்பாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய அடிமனது ஆசை எந்த ஒரு ஆசையாக இருந்தாலுமே அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த ரகசிய குறியீடை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ரகசிய குறியீடுக்கு பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தி இருக்கிறதா ஒரு அர்த்தமாக இருந்துகிட்ருக்கு. மற்றும் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களுக்கு இந்த ரகசிய குறியீடு, பிரபஞ்சத்தோட குறியீடுன்னு சொல்லக்கூடிய இந்த 555ன்ற வார்த்தையை உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த விஷயம் நடக்கணுமோ அதற்காக நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அது அப்படியே நிறைவேறும். ஸோ இந்த அபூர்வமான ரொம்ப ரொம்ப பிரபஞ்சத்தோட சக்தியை கொண்டிருக்கக்கூடிய இந்த 555ன்ற வார்த்தைகளை இப்போ குழந்தை பேர் வேணும் சொல்லிட்டு காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர்கள் எப்படி எழுத வேண்டும், எப்படி எழுதுனா அவங்களுக்கு பலன் கிடைக்கும், மற்றும் எத்தனை நாட்கள் எழுதணுன்றதை பற்றி முழுசாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க இந்த வார்த்தைகளை தான் பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர் எழுத வேண்டும். முதல்ல பார்த்திங்கன்னா ஆசைகள் மேலே எழுதியிருக்க மாதிரி பார்த்திங்கன்னா ஆசைகளை நிறைவேற்றும் 555 ரகசிய குறியீடு. இந்த வார்த்தையை எழுதிக்கங்க. அதற்கு கீழே பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு நான் வெகு சீக்கிரம் கர்ப்பமடைய போகிறேன். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த வார்த்தையை நீங்கள் எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் தோன்றக்கூடிய விஷயமே, எனக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக நான் கன்சீவ் ஆகிடுவேன், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, இந்த பிரபஞ்சத்திடம் என்னுடைய ஆசையாக இந்த ஒரு ஆசையை இப்பொழுது நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேண்டிட்டு நல்லா உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயும் மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்டேயும் வேண்டிட்டு இந்த வார்த்தைகளை எழுதுங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்திங்கன்னா தினமும், அதாவது இந்த வீடியோ பதிவு பார்க்கின்ற அந்த நாள்லேருந்து நீங்கள் தொடங்கலாம். தினமும் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை 55ன்ற எண்ணிக்கையில் நீங்கள் எழுத வேண்டும். தொடர்ந்து 5 நாள் டெய்லி பார்த்திங்கன்னா 55ன்ற கவுண்ட்லேருந்து டெய்லியுமே ஒரு 5 டேஸ்க்கு கண்டினியூஸாக 5 டேஸ்க்கு 55ன்ற கணக்கில் எழுதிட்டு வரணும். தொடர்ந்து 5 நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த எண்ணிக்கையில் எழுதிட்டு வரும்பொழுது உங்களுடைய ஆழ்மனது ஆசையானது அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கணும், நான் வெகு சீக்கிரம் கர்ப்பமடைய போகிறேன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸாக சொல்கிற மாதிரி தான் கணக்கு வருது. அப்போது நீங்கள் கர்ப்பம் அடைஞ்சிட்டிங்கன்ற ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை தான் நீங்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கதா அர்த்தமாகும். ஸோ அதனால தான் அந்த வார்த்தையிலே வெகு சீக்கிரம் நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்கீங்க, கன்சீவ் ஆக போகிறேன் அப்படின்ற விஷயத்தையே எழுத சொல்கிறது. இதை நீங்கள் எழுதும்போது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் அந்த விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் இந்த 5 நாள் நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க. இது இந்த 555க்கு நம்பருக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தொடர்ந்து ஒரு 5 நாள் இந்த 55ன்ற எண்ணிக்கையில் எழுதிட்டு வாங்க. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதணும்னா ஐ எம் கோயிங் டு கன்சீவ் ஸோ சூன் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த எண்ணிக்கையை கொண்ட இந்த 55 எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 நாள் எழுதக்கூடியவர்கள் மனசார முழு மனதாக இந்த பிரபஞ்சத்திடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசையை சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எழுதும்போது நீங்கள் முழு மனசாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் கடவுள்கிட்டே வேண்டிட்டு எழுதுங்க. சீக்கிரமாக நீங்கள் எழுதிய வார்த்தைகள் உங்களுடைய ஆசையானது கண்டிப்பாக இந்த 555 நம்பர், இந்த 555ன்ற குறியீடு நம்பர் நிறைவேற்றி வைக்கும்.
சரி, இப்போ இது வந்து எழுதணும்னு சொல்லிட்டீங்கக்கா, நாங்கள் வந்து எப்போ எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நாள் பொழுதில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். இதுக்கு வந்துட்டு பர்ட்டிகுலர் நேரங்கள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்பொழுது அன்றைய நாள் பொழுதில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இதற்கான ஒரு நேரத்தை அமைதியான சூழலில் உட்காந்து முழுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுதுங்க. தினமும் ஒரே நாளில் தான் ஒரே நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. அன்றைய நாள் பொழுதில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் ஃப்ரீயாக இருக்குன்றதோ அந்த அந்த நேரத்தை நீங்கள் கணக்கில் வச்சுட்டு வந்து எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லதே வந்து நடக்கும். அந்த எழுதிய நோட்டு அந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அந்த ஆசையானது நிறைவேறிய பிறகு என்ன பண்ணுங்கள், நீங்கள் எழுதி பலன் அடைஞ்சிருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அதையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்ட நபர்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுதி பலனடைஞ்ச விஷயத்த அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணிவிட்டு அவர்களையும் அந்த மாதிரி செய்ய சொன்னீங்கன்னா நிச்சயமாக இதை எழுதியதற்கான முழு விஷயமே முழு பலனுமே உங்களுக்கு வந்து கிடைச்சதா வந்து அர்த்தமாகும். ஸோ அது வரைக்குமே அந்த பேப்பர் வந்து உங்கள்கிட்டயே இருக்கட்டும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.